வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான பொருளாதார பயணம். சுமார் 70 வருஷமா நம்ம தேசத்தை வழிநடத்தின 5 ஆண்டு திட்டங்களை பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்துக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. கையில வளங்களும் ரொம்ப கம்மி. இந்த நிலைமையில ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தேவையான ஒரு வலுவான பொருளாதாரத்தை எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சு கட்டுறது? இதுதான் இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி. அந்த பெரிய கேள்விக்கு இந்தியா கண்டுபிடிச்ச பதில் தான் 5 ஆண்டு திட்டங்கள். சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த 5 வருஷத்துக்கு தேசம் என்ன செய்ய போகுது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகுதுன்னு ஒரு பிளான் போடுறது. இந்த ஐடியாவை நம்ம முன்னாள் சோவியத் யூனியன் கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பெரிய இலக்க நோக்கி மொத்த நாட்டையும் ஒன்னா பயணிக்க வைக்கிற ஒரு கருவியா இருந்துச்சு. சரி வாங்க, இந்த பயணத்தோட முதல் கட்டத்துக்கு போலாம். அதாவது ஒரு புதிய தேசத்துக்கான பொருளாதார அடித்தளம் எப்படி போடப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். இந்த 3 திட்டங்களையும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கும். முதல்ல மக்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? அதனால கவனம் விவசாயத்துக்கு. விவசாயம் ஓரளவுக்கு ஆன் ஆனதும் அடுத்து நாட்டை பலப்படுத்தணும். அதுக்கு தொழில் வளர்ச்சி முக்கியம். சோ 2வது கவனம் தொழில்துறைக்கு. கடைசியா இது ரெண்டையும் வச்சு யார்கிட்டயும் கை ஏந்தாம நாமளே தற்சார்பா இருக்கணும். இதுதான் 3வது திட்டத்தோட நோக்கம். சோ முதல் 5 ஆண்டு திட்டம் 1951லிருந்து 56 வரைக்கும் முழுசா ஒரே ஒரு விஷயத்துல தான் கவனம் செலுத்துச்சு. அது விவசாயம். ஏன்னா முதல்ல நாட்டு மக்களுக்கு உணவு பாதுகாப்பு வேணும். அதோட இந்தியாவுல பெரும்பான்மையான மக்களோட வாழ்வாதாரமும் விவசாயம் தானே. அதனால அடித்தளத்தை சரியா போடணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த முதல் திட்டம் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. பாருங்க, அவங்க இலக்கா வச்சதே 2.1% வளர்ச்சி தான். ஆனா அதை தாண்டி 3.6% வளர்ச்சியை அடைஞ்சாங்க. இது ஒரு சூப்பரான தொடக்கம். இந்த திட்டமிடல் முறை மேல ஒரு பெரிய நம்பிக்கையே ஏற்படுத்துச்சு. விவசாயத்துல கிடைச்ச அந்த வெற்றியை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க. 2வது திட்டத்துல 1956-61 கவனம் அப்படியே தொழில்மயமாக்கல் பக்கம் திரும்புது. பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அணைகள், உள்கட்டமைப்புன்னு நாட்டோட இண்டஸ்ட்ரியல் பேக்போனை உருவாக்குறது தான் அப்போதைய இலக்கு. ஆனா எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே போகுமா? 3வது திட்டம் 1961-66 ஒரு பெரிய அடி வாங்குச்சு. நாம 5.6% வளர்ச்சினை இலக்க வச்சோம். ஆனா கிடைச்சது வெறும் 2.8% தான். இதுக்கு முக்கிய காரணம் 1962ல வந்த சீன இந்திய போர். இந்த மாதிரி நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் பெரிய பெரிய பொருளாதார திட்டங்களை கூட தடம் பொருள வச்சிடும். அந்த போரும் திட்டத்தோட தோல்வியும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதனால 5 ஆண்டு திட்டம் போடுறதையே கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வச்சாங்க. 1966லிருந்து 1969 வரைக்கும் 3 வருஷத்துக்கு தனித்தனி வருடாந்திர திட்டங்களா தான் செயல்படுத்தினாங்க. இதுக்கு பேரு பிளான் ஹாலிடே அல்லது திட்ட விடுமுறை காலம். சரி, அந்த விடுமுறை காலம் முடிஞ்சது. இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு வரோம். இந்த காலகட்டத்தை ஒரு கொந்தளிப்பான காலம்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லாம சமூக நோக்கங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த முழக்கம் கரீபி ஹட்டாவோ, அதாவது வறுமையை ஒழிப்போம். இது 6வது திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. இது ஒரு பெரிய கொள்கை மாற்றம். இனிமேல் வளர்ச்சி மட்டும் போதாது, அந்த வளர்ச்சி ஏழை மக்களையும் சென்றடையணும், வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய இலக்கா மாறுச்சு. அடுத்து வந்த 7வது திட்டம் 1985-90 ஒரு வரலாற்று மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. அது என்னன்னா, முதல் முறையா அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனங்களை விட தனியார் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்துல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆனா பாருங்க, மறுபடியும் ஒரு தடங்கல். 1990லிருந்து 92 வரைக்கும் மத்திய அரசுல அரசியல் நிலையற்ற தன்மை இருந்துச்சு. அதனால முழுசா ஒரு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வர முடியல. மறுபடியும் 2 வருஷத்துக்கு ஓராண்டு திட்டங்கள் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நிலையான திட்டமிடலுக்கு நிலையான அரசியல் சூழலும் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம 5 ஆண்டு திட்டங்களோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு புதிய பொருளாதார சகாப்தம்னே சொல்லலாம். பொருளாதார தாராளமயமாக்கல், நவீன வளர்ச்சி இலக்குகள்னு பல மாற்றங்கள் நடந்த காலகட்டம் இது. இந்த காலகட்டத்துல வந்த திட்டங்களை பாருங்க, இலக்குகளே எப்படி மாறிடுச்சுன்னு தெரியும். ஆரம்பத்துல விவசாயம், தொழில்னு இருந்துச்சு. ஆனா இப்போ மனிதவள மேம்பாடு, சமூக நீதியோட வளர்ச்சி, அப்புறம் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்குறது, கடைசியா வேகமான எல்லாரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சின்னு இலக்குகள் ரொம்பவே நவீனமா மாறுச்சு.
குறிப்பா இந்த 8வது திட்டம் 1992-97 ஒரு புதிய திசையே காட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் 1991ல இந்தியா சந்திச்ச மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. அந்த நெருக்கடியை சமாளிக்கத்தான் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தாங்க. அப்போதான் புரிஞ்சது, வளர்ச்சிங்கிறது வெறும் தொழிற்சாலைகளை கட்டுறதில்ல, மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுதான்னு. அதனால வேலைவாய்ப்பு, கல்வி, பொது சுகாதாரம்னு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதோட விளைவு ஒரு பிரமாதமான வெற்றி. இலக்கு வச்சது 5.6% தான், ஆனா 6.8% வளர்ச்சியை நாம அடைஞ்சோம். அந்த புதிய பொருளாதார கொள்கைகளும் மனித வளத்துல செஞ்ச முதலீடும் நல்ல பலனை கொடுத்துச்சு. கடைசியா வந்த 11வது 12வது திட்டங்களோட தாரக மந்திரமே இதுதாங்க. வேகமான, மேலும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அதாவது வளர்ச்சி வேகமா இருக்கணும், அதே சமயம் அது சமுதாயத்துல இருக்கிற எல்லாரையும் சென்றடையணும், நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாம நிலையானதா இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் நாம 5 ஆண்டு திட்டங்களை பத்தி பார்த்தோம். ஆனா இந்த சகாப்தம் முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு பதிலா ஒரு புதிய அமைப்பு எப்படி உருவாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். ஆமாங்க, மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள். 2012ல ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் நடந்த 12வது ஐந்தாண்டு திட்டம்தான் இந்தியாவுடைய கடைசி ஐந்தாண்டு திட்டம். அதோட இந்த முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. அந்த பழைய திட்டக்குழுவுக்கு பதிலா நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு புதிய அமைப்ப ஜனவரி 1, 2015ல கொண்டு வந்தாங்க. இது வெறும் பேர் மாற்றம் இல்ல, இதோட செயல்பாடே வேற. இது பழைய மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு பிளான் போடுற அமைப்பு கிடையாது. இது அரசாங்கத்துக்கு ஒரு அறிவு மையமா, ஒரு திங்க் டேங்க் மாதிரி செயல்படுது. அதாவது திட்டங்கள் போடுறதுக்கு பதிலா கொள்கை ஆலோசனைகளை வழங்குது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் அந்த பெரிய மாற்றம். முன்னாடி டெல்லியில உட்கார்ந்து இந்தியா முழுக்க ஒரே மாதிரி திட்டம் போடுவாங்க. ஆனா இப்போ நெழில்வான கொள்கை ஆலோசனைகளை மாநிலங்களோட சேர்ந்து விவாதிச்சு முடிவெடுக்கிற ஒரு முறைக்கு நம்ம மாறியிருக்கோம். கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும். பொருளாதாரம் இவ்ளோ வேகமா மாறிட்டு வர இந்த காலத்துல 5 வருஷத்துக்குன்னு ஒரு பெரிய திட்டம் போடுறது நல்லதா, இல்ல தேவைக்கு ஏத்தா மாதிரி அப்பப்போ வழிகாட்டுதல்களை மாத்திக்கிறது நல்லதா? இந்தியாவின் இந்த 70 வருஷ பயணம் உலகத்துக்கே பொருளாதார வளர்ச்சி பத்தின ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்குது.